உண்மையான இறைவாக்கினர் யார்? இறைவாக்கினர்கள் என்பவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். கடவுள் சொல்லக்கூடிய செய்தியை காதால் கேட்டு அதை தங்கள் வாயால் அறிக்கிடுபவர்களே இறைவாக்கினர்கள். இது யாருக்காக தரப்பட்டது? மக்களுக்காக தரப்பட்டது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த இறைவாக்கினர்கள் கடவுளால் தான் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ள முடியும்? அதை நாம் எவ்வாறு சோதிக்க முடியும் என்று கேட்டால், இறைவாக்கினர் எரேமியா மிக அழகாக ஒரு இறைவார்த்தையை இன்று நமக்கு சொல்கின்றார். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்று சொல்கின்றார். உரைத்த இறைவாக்கு என்று நிறைவேறுகின்றதோ அன்றுதான் அவர் நல்ல இறைவாக்கினர், உண்மை இறைவாக்கினர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் 2 இறைவாக்கினர்கள் தென்படுகின்றார்கள். ஒன்று எரேமியா, மற்றொன்று அனன்யா. எரேமியா என்ன இறைவாக்கு உரைக்கின்றார்? மரத்தாலான நுகத்தை அவர் கட்டிக்கொண்டு, நீங்கள் இப்படித்தான் அடிமைகளாக வேற்று நாட்டிற்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள், திருந்தி வாழுங்கள் என்று சொல்கின்றார். ஆனால் அனனியா என்ன சொல்கின்றார்? அப்படி அல்ல, நீங்கள் அடிமைகளாக இருக்க போவது இல்லை. உங்கள் மீது படையெடுத்து வந்த நெபுக்கத்நேசர் அரசன் உங்களிடம் கவர்ந்து சென்ற, ஆலயத்திலிருந்து கவர்ந்து சென்ற எல்லா பொருட்களையும் திரும்ப கொண்டு வருவான் என்று சொல்கின்றார். இப்படி எரேமியா துன்பத்திற்கான இறைவாக்கை அறிவிக்கின்றார். ஆனால் அனனியா சந்தோஷத்திற்கான இறைவார்த்தையை அறிவிக்கின்றார். நாம் யாரை ஏற்றுக்கொள்வோம்? சந்தோஷத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களைத்தான் ஏற்றுக்கொள்வோம். இது மனிதனின் இயல்பு. ஆனால் எரேமியா இறைவாக்கினர் சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து பாருங்கள். எந்த இறைவார்த்தை நிறைவேறுகிறதோ அவரே உண்மையான இறைவாக்கினர். இதை சொன்ன அனனியா இறைவாக்கினன் செத்து மடிந்தான். எப்படி? இதோ இறைவாக்கினர் எரேமியா சொன்னார், நீ பொய் வாக்கு உரைத்ததால் 1 வருடத்திற்குள் நீ சாகப்போவது உறுதி என்று சொன்னார். அதே போன்று அவன் இறந்தான். இப்பொழுது சொல்லுங்கள், யாருடைய வாக்கு நிறைவேறியது? எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆகவே நம் வாழ்வில் ஒன்றை தெரிந்து கொள்வோம். யார் எடுத்தாலும் அவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்பது இல்லை. ஒருவர் எவ்வாறு கடவுளின் வாக்கிற்கேற்ப வாழ்ந்து காட்டி அவரது வாழ்க்கையில் கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதோ அவரே உண்மையான இறைவாக்கினர் என்பதை, ஆன்மீகவாதி என்பதை நாம் புரிந்து கொள்வோம்.